வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம ஆதியோட நடிப்பில் இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற சப்தம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தான். ஒரு காலேஜில் மர்மமான முறையில் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் 2 மாணவர்கள் இறந்து போகிறாங்க. இதனால் அங்கே இருக்கிற நிறைய பேர் காலேஜில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, மாணவர்களோட இறப்புக்கு அதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் காலேஜில் மாணவர்களோட அட்மிஷன் எண்ணிக்கையும் குறையுது. ஸோ இதை பார்த்ததும் காலேஜில் போர்டு மீட்டிங் ஒன்று நடத்தி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் மும்பையில் இருக்கிற பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரை வர சொல்லி உண்மையாகவே காலேஜில் பேராநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம்னு சொல்கிறாரு. ஸோ இப்படியே போனால் காலேஜோட அட்மிஷனோட எண்ணிக்கையும் போயிடும், மாணவர்களும் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பயத்தில் அவர் சொன்ன மாதிரியே மும்பையில் இருந்து ஹீரோவை வர வைக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் காலேஜுக்கு வராரு. ஸோ இதுக்கப்புறமா ஹீரோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவருக்கு ஏற்பட்ட அமானுஷ்யமான சம்பவங்கள் என்ன, மாணவர்களோட இறப்புக்கு பேய் தான் காரணமா அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சப்தம் படத்தை பொறுத்தவரை பேய் இருக்குதா இல்லையா அப்படின்ற சஸ்பென்ஸோடையே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதும் சரி, காலேஜோட ஒவ்வொரு ரூமையும் செக் பண்ணும்போதும் சரி, குறிப்பாக லைப்ரரி சீனில் ஆதியோட ஆக்டிங் நல்லாவே இருந்தது. ரொம்பவும் பரபரப்பான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆதியை தவிர இந்த படத்துக்கு யாருமே சூட் ஆக மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, நல்லாவே நடிச்சிருக்காரு. இவரை தவிர படத்தில் நடித்த லட்சுமி மேனனா இருக்கட்டும், ரெடின் கிங்ஸ்லியா இருக்கட்டும், அண்ட் இவங்களை தவிர படத்தில் கேமியோவில் 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத நான் இப்போ சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ நான் இப்போ சொன்னவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் லட்சுமி மேனனோட அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கலாம். அண்ட் இவங்களை தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் சில முக்கியமான சீன்ஸில் சூப்பராகவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி சூப்பராக காட்டியிருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை படத்தை முழுக்க டார்க் கலரில் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ டார்க் ஷேடிங் அதிகமாக படத்தில் இருக்கும், குறிப்பாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அதிகமாக இருக்கும். ஸோ அது இந்த படத்துக்கு தேவையான ஒன்று தான். ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் குறிப்பாக சவுண்ட் டிசைனிங்கில் சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான க்ரைம் த்ரில்லர் அண்ட் ஹாரர் படங்களுக்கு சவுண்ட் டிசைனிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் படத்தோட ஸ்டைலே மாறிடும். ஸோ அந்த விஷயத்தில் படம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஈரம் 6வது சினம் குற்றம் 23 படத்தை எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படங்களில் எந்த அளவுக்கு த்ரில்லர் காட்சிகள் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. பட் இருந்தாலுமே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாப்பில் இன்னும் கொஞ்சமே நல்ல த்ரில்லரான காட்சிகளை வச்சிருந்தா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கலந்த ஹாரர் படமாக வெளிவந்திருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது படத்தில் ஹாரர் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கணும். குறிப்பாக ஆடியன்ஸுக்கு அள்ளுவிடுற மாதிரியான சில காட்சிகள் இருந்தால் தான் படம் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் தர மாதிரியான சீக்வன்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ எமோஷனல் சீன்ஸில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒட்டாத மாதிரியே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. படத்தை பாருங்கள். இது ஒரு புதுவிதமான அட்டம்ப்டாக இருக்குது. ஆதிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல டவுட் இல்லை. ஸோ படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். ஆல்ரெடி படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.